ஸோ ரீசெண்டாக நடந்த ரால பல சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய ஓஜி பிளட் லைன் இஸ் பேக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அது போக க்ரௌன் ஜுவலுக்காக பல மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயில்டாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்கள். அப்போ சொல்லுவார் அப்படியே எல்லாம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ புரிய வரும். சரி ரைட் ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள. ஸோ இப்போக்கே கரண்டாக ஜான்சனோட ஃபைனல் மேட்சப் எங்கே இருக்க போது, ஸோ அது என்ன கதைன்றதை டீட்டெயில்டாகவே டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். டபிள்யூசிலேருந்து கொடுத்துருக்க கன்ஃபர்மேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டீகோட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை நான் கால் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்து. ஸோ ராவ் கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ராவ் கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாமி ரியா ரிப்ளே தான். ஸோ ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆஸ்கா அண்ட் ஆல்சோ கைரி சேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஎஸ்கே பிட்ரேல் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதை அட்ரஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்கே வராங்க. யூஎஸ்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ரியா ரிப்ளேஸ் நீ ஸோ என்ன முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வார்ன் பண்ணேன், நான் தான் பார்த்தீங்கன்னா இது பண்ணல, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து என்னோட ஃபேமிலி, நான் தான் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேசிச்சேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஆஸ்காவும் கைரி சேனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆகுறாங்க. அதில் வந்து ஆஸ்கா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போயும் ஒன்றும் கெட்டு போகலை, நீ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேளு, என்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை மன்னிச்சு விட்றேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாங்க. யூஎஸ்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ரிங்க விட்டு போகலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஆஸ்கா கைரி சேன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே அட்டாக் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல யூஎஸ்கே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணலான்னு வராங்க. பட் இருந்தாலும் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிளிட் பண்ண முடியல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்டாக் பண்ணி விட்டுறாங்க தான் சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா நம்மளோட டாமினிக் மிஸ்டீரியோ வர்சஸ் ரூசோக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டாமினிக் மிஸ்டீரியோ என்ன பண்ணிடுறாங்கன்னா லோ ப்ளோ போட்டு விட்டுறாரு. ஸோ ரெஃப்ரிக்கு தெரியாமல் அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணி பின் பண்ணி பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஸ்டேஜில் எல்ஏ நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸ் கிட்ட போய் இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து சாம்பியன்ஷிப் மேட்ச் ஒன்று வேர்ல்டு டைட்டிலுக்காக கொடுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நியூ டே அந்த இடத்துல இன்ட்ரோ பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ஒரு வாய்க்கா தகராறு ஆகிப்போது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கோஃபி கிங்ஸ்டன் வச்சு எல்ஏ நைட் மேட்சை புக் பண்ணி விட்றாங்க. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய வேர்ல்டு டாக் டீம் சாம்பியனாக இருக்க ஃபின் பாலர் ஜெரி மெக்டவுன் கிட்ட கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எப்போ டைட்டில் ரீட்டைன் பண்ணுவீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ டைட்டில் ரீட்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி என்ன பண்ண போறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது ஃபின் பாலர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை இன்சல்ட் பண்ணுறோம்ன்றது கிடையாது, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ ரீட்டைன் பண்ணது ஹாப்பி தான். அது போக சாம்பியன்ஷிப்பை எப்போ புக் பண்ணணும், எப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணணுன்றது எங்களுக்கு தெரியும், என்னாலும் நாங்கள் தான் சாம்பியனாக இருப்போம்ன்றத ஃபின் பாலர் பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து செத்ரான்ஸ்க்கான ஹைப் வீடியோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காட்டுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க இதுக்கு முன்னாடி அவங்களோட ஹிஸ்ட்ரி எந்த மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. அது போக பேக் ஸ்டேஜில் பேலி வந்து பார்த்தீங்கன்னா லைரா வெல்கிரியா கிட்ட போய் கேட்குறாங்க இந்த இடத்துல ரிங் சைடில் நில்லுன்ற மாதிரி. பட் லைரா வெல்கிரியா அந்த இடத்துல வில்லிங்காக இல்லை. பேலி வச்சு ஒரு தரமான ஸ்டோரி மூவ் பண்ணுறாங்க. மல்டி பர்சனாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அணியின் மாதிரி கொண்டு வராங்க போல. என்ன கதைன்றதை பார்ப்போம். அண்ட் ஆல்சோ ரெக்கல் ராட்ரிகஸ் வர்சஸ் நம்மளுடைய பேலிக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராக்சன் பெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபென்ஸும் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கல் ராட்ரிகஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் ராக்சன் பெரஸ் பேலி அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ ரெஃப்ரி பிகான்லேருந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைரா வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. இந்த இடத்துல அவங்களுடைய இன்டர்ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைராவை தேங்க் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் ஜிம்மி ஊசோவும் ஜே ஊசோவும் பேக் ஸ்டேஜில் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ ஜிம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ எல்ஏ நைட்டுக்கு ஹெல்ப் வேணும் லாஸ்ட் வீக், பட் இருந்தாலும் நீ தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணாமல் விட்டுட்டேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமான கான்ட்ரவர்ஷியலும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போகுது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா குத்தி காட்டிடுறாரு, நான் வந்து வேர்ல்டு சாம்பியனாக இருந்திருக்கேன், நீ இருந்திருக்கியான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருது. அது போக பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய யூஎஸ்கையும் கைரி சேனும் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல கைரி சேன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ போய் அவட்ட வந்து மன்னிப்பு கேட்டுரு, ஸோ இதுக்கப்புறமா தனியாகவும் இருக்காதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ எல்ஏ நைட் வர்சஸ் கோஃபி கிங்ஸ்டன்ஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. எல்ஏ நைட் ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் விமென்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக இருக்கிற பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸின் டுப்ரியை வந்து பார்த்தீங்கன்னா கேலி பண்ணுறாங்க. ஸோ பேக் ஸ்டேஜில் என்ன சொல்கிறாங்க, நீ ஒரு லூசர், நீலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட நின்று பேசக்கூடாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அக்கிரா தோசவா என்ன பண்ணிடுறாருன்னா இதில் வாய விட்டாரு, நீங்கள் ஏஜிலி கூட தோத்துட்டீங்களன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாய விட்டுறாரு. ஸோ பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி விட்றாங்க. அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. போய் செத்ரால்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அக்கம்பெனி பண்ணுறேன் ரிங்குக்குன்ற மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல செத்ரால்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னோட ஓன் பிஸ்னஸை நான் இப்போ வரைக்கும் கரண்டாக கேரி பண்ணிக்கிறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. கூடவே நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் லீக் அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி மெகா சாம்பியன்ஷிப்பை ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அண்ட் ஆல்சோ என்ன சொல்ற இந்த இடத்துல பென்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபென்ஸ் பண்ணிடுறாரு. பென்டா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறமா நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக இருக்க போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் செத்ரால்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. செத்ரால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2022 அப்புறமா அந்த கோடி ரோட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 தடவை வந்து பார்த்தீங்கன்னா நான் பீட் ஆயிட்டேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. டோன்ட் மேட்டர், இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாதீங்க, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் தான், பட் க்ரௌன் ஜுவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ண போகுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட அடுத்து ஒரு 10லேருந்து 20 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா யார் கேரி பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகுதுன்றது செத்ரால்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அந்த இடத்துல நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா வராங்க. கோடி ரோட்ஸ் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கு அந்த இடத்துல பைரோவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பாஜா அந்த இடத்துல போயிடும்.
பைரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இது பண்ணாது. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாட்சா போயிடும். அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்ல வராருன்னா, இந்த இடத்துல வந்து செத் ராலின்ஸை பயங்கரமாக கம்ஃபர்ட் பண்ணலாம்னு. இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நினச்சிக்கிறீங்க, உங்களால் யாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஈவன் உங்களால் கேரி கூட பண்ண முடியாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஈவன் உன்னால் உன்னோட ஓன் ஃபேக்ஷனை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது, மொத்த ஃபேக்ஷனே வந்து பால் ஹேமன் தான் இன்சார்ஜ் பண்ணிக்கிறான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே உள்ள ஒவ்வொரு டிசிஷனும் எல்லா சிங்கிள் டிசிஷனும் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுறேன், என்ன மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா போகும், அது மட்டும் இல்லாமல் நான் தான் வந்து பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீடை ஸ்மாக் டவுனுக்கு அமுச்சு விட்டேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் சொல்கிறாரு. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, ஸோ அப்போ அதான் உண்மையா, ஸோ நீ தான் வந்து பால் ஹேமனை பிராக் லெஸ்னருக்காக இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறதுக்காக ரெசில் பல்லுசா அமுச்சு விட்டியான்ற மாதிரி கேட்கும்போது செத் ராலின்ஸ் அந்த இடத்துல கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு. எஸ் நான் தான் பண்ணன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்ரூவ் பண்ணிக்கிறாரு. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஸோ செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஷீல்டாக நீ ரெசில்மேனியா 40 இருந்த, அப்போ நீ எனக்கு ஃப்ரெண்டு தானே, நான் அப்படி தான் நினச்சிக்கிறேன்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த இடத்துல செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றையும் நான் ரோமனையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணேன், அந்த இடத்துல நீ வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்ஸர் ஒரு ஈவலாக இருந்த, ஸோ அதனால தான் வந்து உன் சைடு நான் அந்த இடத்துல வந்தேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. மற்றபடி நம்ம வந்து ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, நம்ம 2 பேரும் ஈக்குவலும் கிடையாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதோட இந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கபுக்கி வாரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து க்ரௌன் ஜுவலில் ஒரு டாக் டீம் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஎஸ்கே ரியா ரிப்ளே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டைல்ஸ் டிராகன் லீ வர்சஸ் நம்மளுடைய லாஸ் அமெரிக்கன்ஸ்க்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்சுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தேங்க் பண்ணுறாரு. ஸோ ஜான்சன் கூட 1 மோர் மேட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததுக்கு நீங்கள் தான் காரணம்ன்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓப் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஜான்சனாவை பீட் அப் பண்ணுவேன், 1 மோர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணுவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் லீ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ பீட் பண்ணி ட்ரிபிள் ஏயோடைய மெகா சாம்பியன் ஆவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் லீ வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா மேட்ச் நடக்குது. இதில் வந்து ஏஜி ஸ்டைல்ஸ் டிராகன் லீ வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்டெப்னி வாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விமன்ஸ் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஜுவல் சாம்பியன் ஆவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல டிஃபினி ஸ்டார்டன் இன்ட்ரோ பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 268 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சாம்பியனாக இருக்கேன், ஒன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் கூட பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோரியை நான் சேஞ்ச் பண்ணுவேன், இன்னும் ஒரு 2 வாரம் தானே இருக்குது, ஸோ என்ன நடக்குதுன்றதை பார்த்துக்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி வாக்கர் கிட்ட நம்மளுடைய டிஃபினி ஸ்டார்டன் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபாலோயிங்லி நம்மளுடைய செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல நம்ம பால் ஹேமன் கிட்ட செத் ராலின்ஸ் சொல்கிறாரு, இந்த இடத்துல நான் இதை பண்ணியே ஆகணும், நான் கோடி ரோட்ஸை பீட் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துல கோடி ரோட்ஸ்ன்னு சொல்லியிருக்க மாட்டார், நான் பீட் பண்ணியே ஆகணும், அவனை நான் தோக்கடிச்சே ஆகணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய ஊசோஸ் வர்சஸ் நம்மளுடைய விஷனுக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஊசோஸ் ஒன்ஸ் அகைன் அவங்களுடைய ஓஜி தீம் சாங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வராங்க, விஷனும் பார்த்தீங்கன்னா வராங்க. மேட்ச்சுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துறாரு. ரோமன் ரெயின்ஸ் சேரோடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான் பிரேக்கரை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் பிரான்சன் ரீடியம் போட்டு அடிக்கிறாரு. இவங்க எல்லாரையும் அடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிம்மி ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கீக் அண்ட் ஆல்சோ ஜே ஊசோ ஒரு ஸ்பியரை கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஊசோஸ் பிளாட் போட்டு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுது. ஸோ ரோமன் ரெயின்ஸ் தான் வந்து ஜே ஊசோவை இயக்குறாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸோட ஆர்டர் தான் ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாருன்ற ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூட் ஆகுது. எஸ் இந்த இடத்துல ஹீல் பிளட் லைனை பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. ஸோ ஜிம்மி ஊசோ ஒரு கன்ஃபியூஷனாகவே இருப்பாங்க, இவங்க பண்ணுறது சரியில்லைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனாக இருப்பாங்க. ஃபைனலாக இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீத ஒன் சிம்பிளை காட்டி இந்த வாரம் ராவை வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே போயிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ராவோட ஆஃபேரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கிட்ட ஜிம்மி ஊசோ வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணலான்னு வராங்க. பட் ரோமன் ரெயின்ஸ் கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வீத ஒன் சிம்பிள் காட்டி இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஆஃபேரில் இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சுன்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு பெருசாக இது வந்து நடக்கலை. ஏன்னா இந்த ராவை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக நெட்ஃப்ளிக்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் மேட்சஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது. ஸோ இந்த ஒரு சில செக்மெண்ட்ஸ் மட்டும் நடந்துச்சு. ஸோ அதை மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் உங்கள்கிட்ட கன்க்ளூட் பண்ணி அது போக நெக்ஸ்ட் வீக் ராவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்க் ரிட்டர்ன் கொடுக்க போகிறாரு. ஸோ ரெசில் பல்லுசாவுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வரப்போறாரு. அது போக விமன்ஸ் இன்டர் கான்டினென்ட் சாம்பியனாக இருக்க பெக்கி லிஞ்ச் வர்சஸ் மேக்ஸ் இன்டுப்ரிக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் போது இது ஒரு டைட்டில் மேட்ச் இன்னும் புக். அது போக லைரா வெல்கிரியா வர்சஸ் ராக்சன் பெரஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்ச் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் போக ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்துக்கினே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. ஒரு அப்டேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்களும் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.